வணக்கம் மக்களே. வணக்கம். நெறைய பேர் இமெயில் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர்லாம் இமெயில் தமிழ்ல பெரிய இமெயில்லாம் பண்ணியிருக்காங்க. "அண்ணே சில்வர பத்தி விளக்கமா சொல்லுங்க. இப்ப என்ன நடக்குது? நெறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். என்ன பண்றதுன்னு தெர்ல. மைனஸ்ல இருக்கு. நான் என்ன பண்றதுங்கிறாங்க." அப்போ இத நீங்க விக்கணுமா? வாங்கணுமா? அப்படின்னு டைரக்ட்டா என்னால சொல்ல முடியாது. சொல்லவும் கூடாது. இன்னொன்னு சில்வர் இப்ப ஏறுமா? இறங்குமா? இறங்கறதுக்குன்னா என்ன வாய்ப்புகள் இருக்கு? வேர் இஸ் அ ப்ரூஃப்? சரி ஏறும்னா அதுக்கு என்ன விடயம் இருக்கு? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இது எல்லாத்தையும் இந்த காணொளியில பார்த்துருவோம். முதல்ல இத பத்தி பேசணும்னா, முதல்ல இந்த எக்ஸ்சேஞ்சுன்ற சொன்னேன்ல, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சும்பாங்க. கமாடிட்டினா என்னது? ஆயிலு, கேஸு, க்ரூடு, நேச்சுரல் கேஸு, அதுக்கப்புறம் பருப்பு, தானியங்கள், கடுகு, மிளகு, அதுக்கப்புறம் இந்த சில்வரு, காப்பரு இதெல்லாம் என்னது? கமாடிட்டிஸு. இந்த கமாடிட்டிஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதாவது நம்மளதில் எம்சிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் எல்லாம் ஃப்யூச்சராக கான்ட்ராக்டை போடுவாங்க. இப்போ நான் சொன்னேன் என்னென்ன ஃப்யூச்சருங்கிறேன் கான்ட்ராக்டுங்கிறேன், அதை தான் சொல்ல வரேன். இப்போ நான் இந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் எதுக்கு ரன் ஆகுதுன்னா, ஒரு கரும்பை ஒருத்தர் விளைய வைக்கிறார் கிராமத்தில். கரும்பை விளைய வச்சுட்டாரு. கரும்பை விளைய வச்ச அவருக்கும் நஷ்டம் வரக்கூடாது, வாங்குறவருக்கும் நஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே முன்கூட்டியே உறுதிமொழி ஒப்பந்தம், இதுக்கு பேர் தான் ஃப்யூச்சர்ஸ். புரிஞ்சிச்சா? ஃப்யூச்சர்ஸ்னால் என்ன? உறுதிமொழி ஒப்பந்தம். அதாவது நான் இந்த 30 நாளைக்குள்ளே வாங்கிக்கிறேன், 30ஆம் தேதி இந்த ரேட்டு கரும்பு என்ன விலை போனாலும் சரி, ஒரு வேளை புயல் வந்து இடி வந்து எது நடந்திருந்தாலோ, அல்லது வேறு ஊர்லேருந்து கரும்பு டம்ப் இங்கே வந்து யாராவது அதிகமாக கொட்டி அதுக்கு விலை இங்கே கம்மியானாலோ, கரும்பு இந்த நாள்லேருந்து இந்த நாளுக்குள்ளே எப்போ வாங்கினாலும் இந்த ரேட்டு தான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கான்ட்ராக்டை போடுறேன். இப்போ யார் இந்த கரும்பு வாங்குவா? சும்மா எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சுகர் ஃபேக்ட்ரி வாங்குவாங்க, மளிகை கடை வாங்குவாங்க, அவங்களாம் கான்ட்ராக்ட் போடுவாங்க. அதே மாதிரியே சில்வரை யாரெல்லாம் கான்ட்ராக்ட் போடுவா? சோலார் பேனல் தயாரிக்கிற கம்பெனி, சாம்சங்கு, ஆப்பிள், டெஸ்லா, ஏஐ கம்பெனிஸு, சிப்பு கம்பெனிஸ், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அமெரிக்காவில் இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் கான்ட்ராக்ட் போடுவாங்க. மார்ச் 31ஆம் தேதி நான் வந்து கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறேன், அதுவரை இந்த ப்ரைஸில் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பண்ணிடுவாங்க. இது பேர் ஃபிக்ஸ்டு, இது ஒப்பந்தம். இப்போ என்ன ஆயிடுச்சு? ப்ரொடியூசர் பண்ணுறவர் அவருக்கும் பாதுகாப்பு, வாங்குறவருக்கும் பாதுகாப்பு. இது பேர் தான் ஃப்யூச்சர்ஸ். இப்போ சொல்கிறார் கரும்பு திடீர்னு பார்த்தா 80 ரூபா 90 ரூபா போயிடுச்சு. ஆனால் அவங்க புக் பண்ணும்போது 20 ரூபா தான். இப்போ கரும்பு வியாபாரி சொல்கிறாரு, ஐயோ 80 ரூபா ஆயிடுச்சுங்க, நான் 80 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன். சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்யூச்சர் யூ ஆர் சைன்டு, கான்ட்ராக்டில் நீ சைன் போட்ட. ஸோ இதுக்காக தான் சில்வராக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஐலண்ட் கேஸாக இருக்கட்டும், பருப்பு மிளகாக இருக்கட்டும், இதெல்லாம் ஃப்யூச்சர்ஸ்னு சொல்லி அந்த காலத்துலேருந்தே பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு பாதுகாப்புக்கு? 2 பேத்துக்குடையான ஒப்பந்தம். இது யாருக்கு பாதுகாப்பானது? வாங்குபவருக்கும் விற்பவர்களுக்கும். புரிஞ்சிருச்சா? இப்போ முதல்ல இந்த சில்வரில் என்ன நடக்குது, என்னென்னமோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் செபி வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இனிமேல் எல்லா ETF மியூச்சுவல் ஃபண்டும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சை ஃபாலோ பண்ணாதீங்க, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் நம்ம எக்ஸ்சேஞ்சை ஃபாலோ பண்ணுங்கன்னு இருக்காங்க. அது ஏன்? ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா ஏதோ ஒரு தடயம் விட்டுருக்கணும்ல. இப்போ நமக்கு ஏதாவது தடயம் அங்கே கிடைக்குதாங்கிறதுக்காக ஒரு 2 நாளாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நோபல் ப்ரைஸ் பண்ண எக்கனாமிக்ஸில் நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க ஒரு 2 பேர் இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, 2002 நோபல் ப்ரைஸ் வின் பண்ண எக்கனாமிக் சயின்டிஸ்ட் மிஸ்டர் டேனியல் கேனிமேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது மனிதனுடைய மூளை என்பது, அவர் சைக்காலஜிக்கலாக அவர் சொல்கிறாரு, சைக்காலஜிக்கல் அண்ட் பிஹேவியர், அவர் வந்து சயின்டிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதனோட லாப விற்பனை நடக்கும் பொழுது, மனிதன் நட்டம் பாகும் பொழுது தான் அவனோட மனது 2.5 தடவை 2.5 மடங்கு அதிகமாக அவன் வந்து மூளையை செலவழிக்கிறான். இன்னொன்று அவன் வருத்தப்படுறான், இன்னொன்று ஃபீல் ஆகுறான். அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, எங்கே நம்ம வந்து நஷ்டமாயிடுவோமோன்னு சொல்லி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவான், அதாவது லாபத்தை பார்ப்பான். அதனால் லாபத்தில் வரக்கூடிய ஃபீலிங்கை விட நட்டத்தில் வர்ற ஃபீலிங்கு 2.5 டைம்ஸ் அதிகம்னு யார் சொல்கிறா? இந்த டேனியல் சொல்கிறாரு. அதே மாதிரியே 2013 நோபல் ப்ரைஸ் வின் பண்ண மிஸ்டர் ராபர்ட் அவர் என்ன சொல்கிறாருனாக்க, ஒரு பொருளின் விலை அதிகமாகும் பொழுது, அதாவது நேற்றைய விலையை விட அதிகமாகிடுச்சு, இதுக்கு நடுவில் வந்து ஒரு ப்ரைஸ் டிஸ்கவரியே நடக்காமல் இருக்கல. ப்ரைஸ் டிஸ்கவரியே நடக்கல. சார் இன்றைக்கி ப்ரைஸ் 80 ரூபாவில் முடிஞ்சிருச்சு சார், நாளைக்கு ஓப்பன் பண்ணால் 100 ரூபாவில் ஆரம்பிக்குது. அந்த 20 ரூபா பாருங்கள், விற்பனையாளரும் வாங்கலை, இவரும் விற்கலை, அவங்களுக்கு தெரியாமலே பண்டமாற்று முறை பண்ணாமலேயே விலை மறைந்து ஏறி இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மறைந்து ஏறின இந்த விலை இருக்கு இல்லையா, திருப்பி கீழே வந்தே தீரணும், ஆஸ் பர் கிராவிட்டிங்கிறாரு. புரியுதுங்களா?
அதாவது ப்ரைஸ்லேருந்து இன்னைக்கு இருக்கிற ப்ரைஸோட அடுத்த நாள் ப்ரைஸ் ஜம்ப் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் கேப் இருக்கும்ல, கேப். அந்த கேப்பு இது வந்து அன்டிஸ்கவர்டு, யாரும் பார்க்காத விலை, யாரும் கண்டுகொள்ளாத விலையை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது மீண்டும் அந்த இடத்த வந்து பார்த்துட்டு தான் போகுங்கிறாரு. ஆஸ் அ கிராவிட்டியாக சில்வர் எங்கெங்கெல்லாம் கேப்பு தன்னை அறியாமலே அடிச்சு போச்சோ அந்த கேப்பெல்லாம் திருப்பி ஃபில் பண்ணணும். நான் சொல்லலை, நோபல் பிரைஸ் வின் பண்ணவங்க அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஆதாரங்கள் ஏதாவது இருக்காங்கிறதுக்காக நான் போனேன். எது? இந்தியாவோட எம்சிஎக்ஸ் சில்வர் ட்ரேட் ஆகிற அந்த சாட்டை நீங்கள் காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், இதில் ஏதாவது தடயங்கள் இருக்குதான்னு பார்ப்போம். அங்கே பாருங்கள், 2 ஜூன் 2025, அதாவது போன வருஷம் ஜூன் 2ஆம் தேதி பாருங்கள், 4.11% ஏறி இருக்குது. அங்கே ஏதாவது கேப் இருக்கா? கேப்லாம் இல்லை, கரெக்டாக ஏறி இருக்குது. இது நியாயமாக ஏறி இருக்குது, கரெக்டாக. அப்படியே அடுத்து வாங்க, 1 செப்டம்பர், அதாவது செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் 2025 3.72% ஏறி இருக்குது. கேப் அப் நடுவில் இருக்கா? ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் இருக்கா? கேப் இருக்குது. அப்படியே வாங்க, செப்டம்பர் 1ஆம் தேதி தானே சொன்னேன், இப்போ டிசம்பர் 1ஆம் தேதி வாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி பாருங்கள், 2025 5.91% ஏறி இருக்குது. கேப் அப்பு. கேப்பு ஃபில் ஆகிருக்கா? இல்லை, ஃபில் ஆகலை. அப்படியே வாங்க, அடுத்து டிசம்பர் 3ஆம் தேதி 2025, அது பாருங்கள் 12%, 12.26% ஏறி இருக்குது. கேப் அப்பு. ஓகே. அடுத்து பாருங்கள், ஜூன் 29 பாருங்கள் 2026 16% மட்டும் அன்னைக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆச்சு. அன்னைக்கு நல்லா கேட்டுக்கணும், ஜனவரி 29, பிப்ரவரிக்கு முந்தின நாள். ஓகே, ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது. அன்னைக்கு கடைசியில் முடிஞ்சது 3.81% முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், ஜனவரி 30 பாருங்கள் 2026 உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அதில் தான் எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேர், நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் மாட்டியிருக்காங்க, இந்தியன்ஸ் நிறைய பேர் நம்ம மாட்டியிருக்கோம். என்ன? ஜனவரி 30ஆம் தேதி மாதத்தின் கடைசி நாள் அங்கே பாருங்கள் 27.26% இறங்கியிருக்கு, கரெக்டாக. அடுத்து பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன இருக்குது? 9% இறங்கிச்சு. அடுத்து பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன நடந்துச்சு? 12.48% இறங்கியிருக்கு. ஆக மொத்தம் அந்த 3 நாளில் மட்டும் 50% இறங்கிச்சு, அந்த 3 நாளில். அதில் தான் ட்ராப் ஆகி நிறைய பேர் இப்போ வந்து முதலீட்டாளர்கள் தன்னை முதலீட்டாளர் நினச்சிக்கிட்டு ட்ரேடராகவே மாறி இந்த முழு சந்திரமுகியாக மாறிட்டாவார், கங்கா முழு சந்திரமுகியாக மாறிட்டாவாருங்கிற மாதிரி இன்வெஸ்டர்னு தானே நினச்சி உள்ளே குதிச்சு அந்த 3 நாளில் மாட்டிக்கிட்டவங்க தான் இங்கே. இந்த பிப்ரவரி 27, 2026 பாருங்கள், கிட்டத்தட்ட 8.58% மேலே ஏறிடுச்சு. கேப் அப் ஆகிடுச்சு. மிஸ்டர் ராபர்ட் சொன்ன மாதிரியே என்ன இருக்குது? கேப் ஃபில் பண்ணிட்டு தான் போயிருக்கு. நல்லா கேட்டுக்கணும். இப்போது அவரோட கூற்றுப்படி கேப் எல்லாமே ஃபில் ஆகணும். அப்படி கேப்பே ஃபில் ஆகாமல் இருக்கிற இடம் எதுன்னு பாருங்கள். நீங்கள் செப்டம்பர் 1 ஃபில்லே ஆகலை, அடுத்து டிசம்பர் 1 ஃபில்லே ஆகலை. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிட்டு தான் போகணும். சார், இது எம்சிஎக்ஸில் மட்டும்தான் இருக்கா? இது அப்படியே எல்லா இடிஎஃப்லையும் இருக்குது. இன்னொரு வீடியோ யாராவது நல்லா கவனிச்சிங்களா? இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசினேனே, நாட்கள்லாம் பேசினேனே, அதில் யாராவது நல்லா கவனிச்சிங்களா? திருப்பி அந்த நாட்கள்லாம் படிக்கட்டுமா? இப்போ ஏதாவது யாராவது பிடிக்கிறீங்களான்னு பாருங்கள். 2 ஜூன், 1 செப்டம்பர், 1 டிசம்பர், டிசம்பர் 3, ஜனவரி 29, ஜனவரி 30, பிப்ரவரி 1, பிப்ரவரி 2, பிப்ரவரி 27. கோமேக்ஸில் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, கான்ட்ராக்ட் எப்போ முடியும்? மாத எண்டில் முடியும். முதல் நாள் அன்னைக்கு நடக்கும். அப்போது மாத முதல் நாளும் அதுக்கு முந்தின நாளும், ஆக மொத்தம் அந்த 4 நாள், மாதத்தில் கடைசி நாளும் மாதத்தின் முதல் 2 நாளும் 4 நாளில் தான் இந்த கேப் அப்பு இவ்வளோ % ஏறி இறங்கியிருக்கு. சார், இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? விடயங்கள் ஏதாவது இருக்கா? ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா? இறங்குமா அப்படிங்கிறதுக்காக நோபல் பிரைஸ் வின் பண்ண அவங்களோட கூற்றை எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுட்டேன். அப்போ கேப் இருக்கா? இருக்குது. ஃபில் பண்ணணுமா? ஃபில் பண்ணணும், அவங்களோட கூற்றுப்படி. இதை அப்படியே உங்கள்கிட்ட நான் விட்டுறேன். ஓகே. இப்போது செபி என்ன சொன்னாங்க? சார், செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய ஏப்ரல் 1 நீங்கள் கோமேக்ஸையோ அல்லது ரெண்டல் எக்ஸ்சேஞ்சையோ ஃபாலோ பண்ணாதே, எம்சிஎக்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. சார், இது ஏன் சார் சொன்னாங்க? சார், கிட்டத்தட்ட இந்தியாவில் 17 ETF இருக்குது, சில்வர் ETF, கோல்டு ETF. இந்த சில்வர் ETF இந்த ஃபண்டு மேனேஜர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கோமேக்ஸில் இருக்க ரேட்டு இன்றைக்கி எடுத்துக்காட்டுக்கு இருங்க, கால்குலேட்டர் எடுத்துறேன். இப்போ இன்றைக்கி எடுத்துக்காட்டு என்ன? இன்றைக்கி எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு $80 வச்சுக்கோங்களேன். $80 டிவைடட் பை மல்டிபிள் பை பெருக்கிறோம். ஓகே, 80 வந்து பெருக்கிறோம். எத்தனையால்? இன்றைக்கி நம்மளோட ரேட் என்ன? இந்தியா ரேட்டு 92 ரூபான்னு வச்சுக்கிறேன், 93 ரூபான்னு வச்சுக்கிறேன். 93 ரூபா பெருக்குன்னா என்ன வருது? 7440 ரூபா வருது. அதை டிவைடட் பை அவங்களுக்கு 31 கிராம் தான் ஒரு ஓன்ஸ், ரைட்டா? 31 கிராமாக நான் போடுறேன். போட்டால் 240 ரூபா வருது. அதாவது ஒரு இடிஎஃபின் விலை 240 இருக்கணும். இங்கே பாருங்கள், சில்வர் ப்ரைஸு கோமேக்ஸில் எவ்வளோ இருக்குது? கோமேக்ஸின் படி 239 ரூபா வந்துருச்சா?
பிசிடி அப்படின்னா என்னது? பேசிக் கஸ்டம் டியூட்டி சார். பேசிக் கஸ்டம் டியூட்டி சார், பிசிடி. அதில் ஒரு 6% 14 ரூபா நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அது வருதா? அடுத்து எஸ்டபிள்யூஎஸ், அது என்ன சார்? இது சோசியல் வெல்ஃபேர் செக்யூரிட்டி சர்சார்ஜும்பாங்க, ₹1.43. அடுத்து ஜிஎஸ்டி 7 ரூபா. அடுத்து லாஜிஸ்டிக்கு வால்ட்டு, அதாவது அவங்களோட வால்ட்டு செக்யூரிட்டியாக வைக்கணும்ல, அந்த அந்த நம்ம கொடுத்த பணத்துக்கு அவங்க வந்து சில்வரை உள்ளே வாங்கி வைக்கணும்ல, அந்த வால்ட்டுக்கு பாதுகாப்பு, அந்த இன்சூரன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கு வந்து ஒரு ₹2.39. அடுத்து அந்த ஃபண்டு எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ, நமக்காக வாங்கி விற்கிறாங்களா அதுக்கு எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ. இப்போது இந்த பிசிடி, செஸ்ஸு, ஜிஎஸ்டி, லாஜிஸ்டிக்கு இந்த வேலையில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லவே இல்லை. இப்போ அந்த ஃபேர் ப்ரைஸை யார் சார் டிசைட் பண்ணுறது? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபண்டு மேனேஜரோ இடிஎஃப்ஓ அவங்க என்ன பண்ணலாம்? இதில் ₹1 எக்ஸ்ட்ரா போடு சார். நான் உங்களுக்கு நல்லா தெரியும் 20% ப்ரீமியம் வந்துச்சு. யாராவது மறந்துட்டிங்களா? 20% ப்ரீமியம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ரியல் சில்வருக்கும் இடிஎஃப்க்கும் 20% இருக்கும் சார். இன்னமும் சரி, இடிஎஃப் நீங்கள் வாங்குறீங்க, அந்த இடிஎஃப் நீங்கள் கொடுக்கக்கூடிய மொத்த விலையானது எதுக்கு செலவு, எப்படி பிரிக்கப்படுகிறதுன்னு யாருக்கா தெரியுமா? இந்த பாருங்கள், அதுதான் இங்கே சொல்கிறேன். சில்வரோட பேசிக் அமௌண்ட்டு எப்படி போடுறோன்னு நான் சொல்லிட்டேன், கணக்கு போடுறோன்னு. அதுக்கு அடுத்து பிசிடி 6%, செஸ் 0.6%, ஜிஎஸ்டி 3%, லாஜிஸ்டிக் 1%, அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.5% ஃபார் ஆனம். இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா ஃபேர் வேல்யூ என்ன வருதோ அதுதான். இப்போ செபி என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி இவ்வளோ நாள் நீ ஃபேர் வேல்யூயை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு கோமேக்ஸ்லேயும் லண்டன்லேயும் அவங்களோட விலையை பார்த்து கால்குலேட் பண்ணி இந்தியன் கரன்சியோடு மாற்றி கிப்சார்ஜில் நீ போட்டு இடிஎஃப் சொன்னீல்ல ப்ரைஸு, அதெல்லாம் இனிமேல் பண்ணாத. எம்சிஎக்ஸ் இனிமேல் சொல்லிடும். எம்சிஎக்ஸில் எப்படி சொல்லும்? இனி பையர்ஸு அவங்களே போல் வச்சுருப்பாங்க. ஓகே, ஓட்டு மாதிரி ஒரு போல் வச்சுருப்பாங்க. வாங்குபவர்கள் இத்தனை பேர், விற்கிறவங்க இத்தனை பேர், இவங்க முடிவு எடுப்பாங்க. இன்றைக்கி விலை என்ன, இன்றைக்கி டாலரோட விலை என்ன, இந்திய ரூபாயின் விலை என்ன, இதில் வகுத்தா எவ்வளோ வருது, இன்றைக்கி ப்ரைஸ் என்னவா இருக்கும்னு எம்சிஎக்ஸ் தான் டிசைட் பண்ணோம். அதை தான் இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்டும் ஃபாலோ பண்ணுமே தவிர, இனி அவங்களோட ஒப்புக்கு அவங்களாம் வந்து இவ்வளோ விலை ஏறி இருக்குது, இன்றைக்கி வந்து இந்தியன் கரன்சி இவ்வளோ மாற்றிக்கிறேன், பிசிடி வந்து நான் 7% போட்டுக்கிறேன், செஸ் சார்ஜில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுப்பா, யாருப்பா கண்டுக்க போகிறா, லாஜிஸ்டிக்கில் போடியா, அதில் ஒரு 3% போடியா, ப்ரீமியம் நீங்கள் அதிகமாக வாங்கிட்டு இருந்தீங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த செபி என்ன சொல்லிடுச்சு? நீ இனிமேல் அவங்கள ஃபாலோ பண்ணாத, எம்சிஎக்ஸ் ஃபாலோ பண்ணும், அதை ஃபாலோ பண்ணுன்ட்டாங்க. இவ்வளோ நாள் 10-20% கூட கொடுத்துருந்தாங்க. இனிமேல் ஏப்ரல் 1 த ஃபேர் வேல்யூவை இனிமேல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆஸ் பர் எம்சிஎக்ஸ் படி. அப்போ மிஸ்டர் ராபர்ட் சொன்னது, மிஸ்டர் டேனியல் சொன்ன மாதிரி, அப்போனா கேப் அப் ஆகி கேப்பே ஃபில் ஆகாத இடம்னு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 2-3 இடங்கள் இருக்குது சில்வரில். அப்படி பார்த்தா அவர்களோட கூற்றுப்படி கீழே இறங்கவும் செய்யலாம், எப்போ வேணால் இறங்கலாம். அது அடுத்த மாதம் இறங்கலாம், அடுத்த வருஷம் இறங்கலாம், எப்போ வேணால் இறங்கலாம். ஆனால் அந்த இடத்த வந்து திருப்பியும் அடைஞ்சு அந்த விலைகளை உறுதி பண்ணிட்டு தான் திருப்பி தான் மேலே ஏறணும். இதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய எக்கனாமிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லக்கூடிய எக்கனாமிக்ஸில் நோபல் பரிசு விருது வாங்க பெற்ற அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்த்த இடிஎஃப் ஏதோ ஒரு நேமோ அல்லது சாட்டோ, இதில் வந்து உங்களை வந்து விற்கணும்னு சொல்லியோ வாங்கணும்னு சொல்லியோ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லவே இல்லை. இது முழுக்க உண்மையான ஒரு கல்விக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற, அதாவது இந்த இடிஎஃப்க்கு பின்னாடி இருக்கிறது என்ன, இந்த சாட்டுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன, நோபல் ப்ரைஸ் வின் பண்ணவங்க அவங்க என்ன சொன்னாங்க, கேப் அப்னா என்ன, அடுத்து வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் ஏன் போட்டிருக்காங்க, அடுத்து வந்து இந்த இடிஎஃப்பில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் என்னென்ன, எப்படியெல்லாம் ஃபண்டு மேனேஜர்ஸு ஏஎம்சி எப்படியெல்லாம் விலையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதையெல்லாம் எதிர்த்து செபி இப்போ எப்படி கரெக்ட் பண்ணியிருக்கு, இதை பற்றி சொல்லப்பட்ட முழுக்க இது கல்விக்கான காணொளி. அதனால் இதில் எதையும் காமிச்ச இடிஎஃப்ஓ எதையும் பரிந்துரைன்னு எடுத்து உங்கள் முடிவுகளை எதையும் எடுத்துடாதீங்க. நன்றி மக்களே, தேங்க்யூ.